அவரை அழைத்த போது மத்தேயு அந்த டாக்ஸ் கலெக்டர் அந்த இடத்திலிருந்து எழுந்தார். அந்த இடத்திலிருந்து எழுந்து எல்லாவற்றையும் விட்டு புறப்பட்டார். அல்லேலூயா. பேதுருவும் எழுந்தார். எல்லாவற்றையும் மீன்களையும் வலைகளையும் விட்டு போற யாக்கோபு யோவானும் விட்டு அவருடைய வேலைக்காரனையும் தகப்பனிடத்தில் விட்டு அதை புறப்பட்டு அவரை பின் சென்றார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படியாக ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கத்திற்காக இதே இடத்துல அவரை ஒரு தாழ்மையான ஊழியக்காரரை எழுப்புகிறார். அல்லேலூயா. இது தொடக்கம் ஒரு சாதாரண தொடக்கம் போல இருக்கலாம். மார்ட்டின் லூத்தர் 1495 வருடத்திலே அவர் செய்த அந்த மறுமலர்ச்சி ஒரு சாதாரண தொடக்கம். விட்டன்பர்க் என்கிற ஒரு பெரிய தேவாலயத்திலே எல்லா புனிதர்கள் தினத்திலே 95 பலகை கோட்பாடுகள் கொண்ட ஒரு பலகையில, பெரிய பலகையில 95 கோட்பாடுகளை அவர் ஆணி அடிக்கிறார். ஆணி அடிக்கும் சத்தத்தை கேட்டு ஓடி வர திருவிழாவுக்கு ஓடி வந்தவர்கள் எல்லாம் வாசிக்கிறார்கள். அதில் முதல் வாசனமே நம்முடைய ரட்சிப்பு இலவசமானது. அது இயேசுவின் இரத்தத்தினால் உண்டாகிற ரட்சிப்பு. அல்லேலூயா. அது ஆண்டவரால் உண்டாகிற ரட்சிப்புக்கு அதற்கு நீங்கள் பணமோ கிரயமோ காணிக்கையோ ஒன்றும் செலுத்த தேவையில்லை. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் உங்களுக்காய் மரித்தார். அல்லேலூயா. அவர் சொன்ன முதல் புள்ளியே அதுதான். இயேசு கிறிஸ்து ரட்சிப்பு இலவசம். ரட்சிப்பு இலவசம். அது யாருக்காகவும் எந்த சூழ்நிலையும் பணம் கொடுத்தோ பணம் வேண்டியோ அது கிடைப்பதில்லை. ஏனென்றால் இயேசு உங்களுக்காய் மரித்தார். அல்லேலூயா. அது எழுதினது ஜெர்மானிய மொழியில எழுதுறார். வந்த எல்லா நாடுகளிலிருந்து, ஐரோப்பிய நாடுகளிலிருந்து வராங்க. அந்த புனிதர்கள் தினத்தில் நவம்பர் 2ஆம் தேதி கொண்டாடுகிற அந்த புனிதர்கள் உலகம் முழுவதும் இருக்கிற ஐரோப்பியர்கள் எல்லாம் அந்த நாட்டிற்கு வராங்க. விட்டன்பர்க் பெரிய தேவாலயம். அந்த தேவாலயத்துல தான் இந்த ஃபாதர் அடிக்கிறார் ஆணி. எல்லாரும் ஓடி வந்து பார்க்கிறாங்க. என்ன இதெல்லாம் செய்து 95 கோட்பாடுகளை அவர் அடிக்கிறார். உடனே எல்லா மொழிகளிலும் அது மொழிபெயர்க்கப்படுகிறது. அல்லேலூயா. அது பெருவெள்ளத்தின் சத்தம் வந்ததுன்னா நமக்கு திடீர்னு ஒரு மாதிரியா. அல்லேலூயா. பெருவெள்ளத்தின் சத்தம். அதே போலதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்துல எல்லாம் கூடி நிற்கிறாங்க. அப்பொழுது ஆவியானவர் இறங்கி வருகிறார். பெருவெள்ளத்தின் முழக்கத்தின் சத்தத்தை போல, பெருங்காற்றை போல ஒன்று மோதி அடித்து அந்த அறை முழுவதும் நிரப்பினது. அவர்கள் மற்ற வந்திருக்கிற எல்லா மக்களுடைய மொழிகளிலும் அவரவர் தாய்மொழியில பேசி தேவனுடைய மகத்துவங்களை சொன்னார்களாம். அல்லேலூயா. தேவன்